இதை வெட்டி விடணும். இது மரம் வளராது போல, இதாயிடுச்சு. இடம் இல்ல, வயசு ஆல்ரெடி. அது இப்பதான் வளர்ந்து குழந்தைதான் அது. இதோ இப்ப இதுல பேர் பனானா வந்திருக்கான். பனானா இது வந்து இது பல்லாமரம். பல்லாமரம் பார்க்க கொய்யா இலை மாதிரி. பெருசா நிறைய ஜாக் ஃப்ரூட் சாப்பிடலாம். மீன் குழம்புக்கு விருந்தாளி ரெடியா இருக்காங்க போலயே. ஹாய், ஓடிக்கோ ஓடிக்கோ ஓடிக்கோ. ஓடி ஓடிட்டாங்க. ஓகே, வாங்க 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 லீனா வாங்க. அச்சோ, வாங்க வாங்க லீனா வாங்க. அக்கா இதெல்லாம் கொட்டிருச்சுக்கா. அது கொட்டதான் செய்யும். இதுல எடுத்து பறிச்சு சாப்பிடணும். ஆமா, வெட்டி வடை செஞ்சு சாப்பிடலாம், நல்லது. ஆமா, வாழைப்பூ வடை வெட்டிலாம். அது கீழே வெட்டி எடுக்க சொல்லு, ஏறி வெட்டணும். ஆமா, இது வேஸ்டா போகுது, அவ்வளவு நல்லது அது. வாங்க வாங்க லீனா வாங்க. எஸ்பெஷலி லேடிஸ்க்கு வந்துட்டு வாழை. லீனா லீனா இங்க. லீனா குட்டி எங்க கண்டே. என்னடா தங்கம் தூக்காம வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? வா வா. நீங்க என்ன பண்றீங்க? தக்காளி காஞ்சிருக்கா? அது தக்காளி இல்ல, அங்கங்க. ஐயோ, பக்கத்து வீட்டுல இடத்துல போய் தக்காளி இதுக்குள்ள போக்கா. அதான் காய்ச்சிருக்கு. இங்க காய்ச்சிருக்கு. அவங்க சாப்பிட்டு போட்ட மிச்சம் அங்க இருந்த ஆளுங்கெல்லாம். இதோ பாருங்க, பப்பாளி வந்திருக்கு. இது பப்பாளி நான் தான் விதை போட்டு விட்டேன். ஃபோக்கஸ் வரும், டச் பண்ணு. பப்பாளி லெமன் வந்திருக்கு பாத்தியா? லெமனா? ஏன் ஃபோக்கஸ் போயிட்டே இருக்குது இதுல? கட் பண்ணி போடுங்க, நடந்துட்டே இருக்க. இது என்ன இது? அருகம்புல்லா? அருகம்புல்லா இல்ல, சும்மா வளர்ந்துருக்கு. வேஸ்ட் புல். இது பாருங்க, பெரண்டை வளர்ந்துருச்சு. இது என்ன, இந்த பூவா? இந்த பூவோட இதுவா? என்ன பூ கொட்டிக்கிட்டே இருக்கு? நல்லா இருக்கு பூ. ஏன் கொட்டிச்சு? எக்க கட்டிட்டியா பூ எடுத்து? இல்ல, கெட்டாம வச்சிருக்கேன். இங்க 2 பூ இருக்கு. எத்தனை பூ இருக்கு? அம்மா பாப்பா பிடிங்க ஒரு நிமிஷம். ஐயா, பூ வந்தாலே பாப்பாவே கொடுத்துறியடி நீ. ஐயோ இருமா, பாப்பா ஜெட்டி போடலம்மா, காட்டாதீங்கம்மா ஒரு செகண்ட். அக்கா எவ்வளவு பூ இருக்கு? என்ன நீ எடுத்திருக்க? அவங்க உள்ள பறிச்சு வச்சிருக்க, நீ வரந்தான். அதுதான், இதெல்லாம் யாரு எடுக்குவா? இதெல்லாம் நாளைக்கு எடுப்பேன். இன்னைக்கு எனக்கு எடுத்தா தானே இருக்கும், நாளைக்கு நீ தனியா எடு திருப்பியும். இவ்வளவு பூ இருக்கு, அந்த பக்கம் வேற இருக்கு. சரி, இங்க போடுறா. ஏய், உருளியா? ஐயோ, அதெல்லாம் தொடாதீங்க. முள்ளு முள்ளு கூடாது. பாப்பா கிட்ட எடுத்துட்டு போவாதீங்க, பூச்சிருக்க போகுது. மொட்டை எடுக்க கூடாது. நான் கண்டுபிடிக்கல. பாருங்க, இங்கெல்லாம் பரவிருச்சு. இங்கெல்லாம் நீங்க நல்லா இருந்தது. மருந்து பூச்சி நல்லதான். மருந்து வாங்கி போடு. பூ வளராத விட்டாதான் வைக்கிற பூஜை. எடுத்துட்டீங்களா? முட்டைலாம் எப்படி பறிக்கிற? முட்டை இல்லாமா, அது கொஞ்சம் பெருசா இருக்கு, சாயந்தரம் பூத்துருமா. இதுதான் என்னோட ஆசை செடி, போகன்வில்லா. இது இப்படியே, இது ஃபுல்லா அப்படி வளரணும். மேல அப்படி மர்மணி வந்திருக்கு. எதை பார்த்து எவ்வளோ வந்திருக்கு. குழம்புக்கு கருவேப்பிலை போட வந்துட்டு. இப்போ வானம் எவ்வளோ அழகா இருக்கு. இங்க பார், இவ்வளவு பூ விட்டுருக்க நீ. அது இவ்வளோ பூவை விட்டுருக்க நீ. எனக்கு எடுக்காம வச்சிருக்கேன். கொஞ்சம் தான் இருக்கு பாக்ஸ்ல. வாங்கம்மா, பாப்பா வச்சு செடி படிக்காதீங்க. மாமா ஏதாவது பூச்சி விட்டு அக்கா பாப்பா செடி. அதான் நான் பறிச்சிட்டீங்க, நல்ல பூவை பறிச்சிட்டீங்கம்மா. கருவேப்பிலை எடுத்து குழம்புக்கு போடுறேன்னு போயிட்டு கடைசியில தோட்டத்தை எங்க அந்த பூ கிணோங்க. அச்சோ, எனக்கு பசிக்குதே பசிக்குதே பசிக்குதே. ஆமா, காலையிலயே ஒன்று சாப்பிடல. இதோ அந்த டிஃபன் பாக்ஸ் இருக்கு. இந்த ரோஜா சாயாக்கு போடலான்னு எடுத்துட்டு வந்தேன். இந்த ரோஜாவை காட்டு, நான் எடுக்கிறேன். இந்த கிட்டங்களை காட்டுறதா காட்டுறதா அசிங்கமா இருக்கு ஒரு இடம்.
அப்படி காட்டாது, நான் இதை மட்டும் காட்டு. நீ கிட்ட கரெக்டாக போடாது. இப்போ பண்ணு. குழம்புக்கு உப்பு போட்டுடலாம். இப்பதான் உப்பு போடுறியே, ஆமா, அப்போ மீன்ல ஏறுமா? இந்த இப்பதான் ஏறும். இப்போ கொச்சு தானே இருக்கு. ஓகே, ஏறிடும். இதுக்கும் உப்பு. இப்போ நம்ம வந்து இந்த மீனை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த மீன் உடையும், கையில் இப்படி போட்டு கட்ட முடியாது. டீ குடிக்கலாம் மாதிரி கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. டீயா? டீன்னு கேட்டாலே குடிக்க வேணாம்னு ஏதாவது சொல்லணும்னு தோணுமா என்ன? புதுசா ஒரு நோய் அட்டாக் ஆயிருக்கு எனக்கு. டீ நோயா? ஆமா. நீ காஃபி தான் உனக்கு பிடிக்கும்? காஃபி பிடிக்கும். சாப்பிட்றதுக்கு 1 hour இருக்கு. பாப்பாக்காக பால் ஃபீட் பண்ணிட்டு இருக்கேன்ல, அப்போ நான் காஃபி குடிச்சா அந்த கெஃபைன் இருக்கிறதால பாப்பாவுக்கு தூக்கம் லேட்டாக வருமாமா. பாப்பா ப்ராப்பராக தூங்க மாட்டாலாம். அதனால இப்போதைக்கு கொஞ்ச நாளைக்கு பாப்பாக்காக நான் காஃபியை கட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இப்போ டீ. ஆனால் இந்த டீன்ற வார்த்தை ஒழிச்சதுக்கு அப்புறம் அந்த டீயை குடிக்கலன்னா இருக்க ஒரு டென்ஷன் இருக்கு தெரியுமா? போட்டுறது நல்லது. ஓகே. ஸோ ஆக மொத்தம் இதில் வந்து இப்போ நம்ம 3 ரெசிபி. 1 டீ, 1 வந்து ஃபிஷ் ஃப்ரை, 1 டீ, ஃபிஷ் கறி, 1 டீ, 1 டீ. ஒரு டீ, 1 டீ, 2வது டீக்கு பால். அது காலையில் காய்ச்ச பால், இப்போ அது காய்க்காத பால். போதும் இல்லை? சாப்பிட மாட்டோம். சரி, அம்மா நோய் நோயின்னு. இப்போ நம்ம 3 பண்ணுறோம். ஃபிஷ் ஃப்ரை, டீ டீ டீ. இது வந்து ஃபிஷ் கறி இல்லை. இப்போ இது நடுவில் இது சத்தமே சம்மந்தமே இல்லாத ஒரு காம்பினேஷன். அது பரவாயில்ல, நம்ம சம்மந்தப்படுத்திக்கலாம். ஐயோ, டீ வேணுமான்னு கேட்கலையே. ஓகே, கேட்டுரு. மச்சானுக்கு நான் இருக்கேன்னு சொன்னா டீ குடிப்பாங்க மச்சான். ஏய், நானே கேட்குற கொடு. நீ டீயை போடு. பிஸியா இருக்கு. சரி, ஓகே. இதெல்லாம் லேட் ஆகும், இதெல்லாம் டக்குன்னு சூடாயிடும் டீ போடுது. ஓகே. ரோஜா டீ போடுவோமா? ரோஜா டீ. அது வந்து என்ன டீ அந்த பேரு? அதான் ரோஜா டீன்னு சொல்லிட்டு. இல்லை, ஒரு டீ ஒன்று சொல்லி கொடுத்தாங்க, ஆனால் குடிச்சா நல்லா பெருசாக ஒன்றும் தெரியல. பன்னீர் ரோஜா. பன்னீர் ரோஜா. இது வந்து நல்லா வாஷ் பண்ணி தான் வச்சிருக்கு. ரோஜா வந்து கெட்டு போயிடாத பால்? அதெல்லாம் போகாது. டீ தூள் போடுமா? போடலாம்ல. ஆமாம், இருந்தாலும் ஒரு ரோஸ் விழுந்துருக்கு. அது பரவாயில்ல விடு. சாய் பொடி, சாய் சாய். நான் தண்ணியில எல்லாம் கொதிக்க வச்சுலாம் போட மாட்டேன், இப்படி தான் போடுவேன். உங்களுக்கு டீ வேணாமாம்மா? வேணாம். சரி, கொதிக்க போதா என்ன பண்ணுவேன், லைட்டாக போடுவேன் பெப்பர். தலை வலிக்கிற மாதிரி இருக்குல்ல, லைட்டாக பெப்பரு. அப்புறமா வந்து டீ இதில் பண்ணி காட்டினாங்க. டீ 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 பொடி, டீ போடியா? டீ தூள், கிராம்பு, ஏலக்காய், பட்டை, ரோஜா, இதை போட்டு ஒரு டீ. ஆனால் அந்த டீக்கு பேர் என்னன்னு நான் கவனிக்கல. எப்படி அந்த டீ இருக்கும்னு எனக்கு தெரியல. டீ மாதிரி இருக்குமா இல்லை பிரியாணி மாதிரி இருக்குமா தெரியல. அது மசாலா டீ. மசாலா டீ தான். நான் அவ்வளோ ட்ரை பண்ணணுன்னு இருக்கேன். இப்போ நான் போடுறது இஞ்சி டீ தான் வச்சுக்கோ. அது கூட அது ஏலக்காவும். இப்போ வந்து கொதிக்கும் போது நான் இதில் வைக்க மாட்டேன், கொதிக்கிறதுக்கு மட்டும் கேஸுக்கு மாற்றிப்பேன். ஸோ இஞ்சி உருளை எடுத்து உள்ளங்கையில் வைக்கவும், கொசுவை பிடித்து போட்டு நச்சு 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 நச்சவும். ஐயோ, கொசட்டியா? ஆமா. முள்ளால எடுப்பாங்கன்னு தெரியுமா? ஒரு வடிவேல் காமெடி தெரியாது அவனுக்கு? எனக்கு அது தெரியாது.
முள்ள முள்ளால எடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஏன் அந்த மாதிரி கொசுனால வர்ற வியாதிக்கு கொசுவெல்லாம் அரைச்சி போட்டு மருந்து குடிச்சா ட்ரை பண்ணுங்களேன். எப்பவுமே தயாரிக்கப்படுற மருந்தை வந்து தயாரிக்கிற யாரும் ட்ரை பண்றது இல்ல. அதுக்கு வந்து அதான் ட்ரை பண்ணுவாங்கல்ல, இது வந்து அனிமல்ல வந்து நாங்க டெஸ்ட் பண்ணல அப்படின்னு. நான் ஒண்ணு வச்சு டெஸ்ட் பண்ணா என்ன ஆகும்? நம்ம ஏன் அம்மா வச்சு ட்ரை பண்ணக்கூடாது? கேட்கல காது. கொதிக்க ஆரம்பிச்சிருது. கொதிச்ச ஆரம்பிச்சிருது. இப்போ வந்து நம்ம வந்து இறக்கும் போது நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். இப்போ அதுல இருந்து வாசனை வருதா? இங்க வச்சிருக்கிறதால ரோஸ்ல இருந்து வருது பாத்துக்கோ. எனக்கும் வருதா? பன்னீர் ரோஸ் இது. ஆமாக்கா, நான் பால்கனில தண்ணி ஊத்த செடிக்கு போகும்போது செம்ம ஸ்மெல். வெறுமனே சாப்பிடுறதும் நல்லது இல்ல? சொல்லிக்க வேண்டியதான் அப்படி நம்மளே. அப்படி சொல்றது நாட்டு சக்கரைன்னு சொல்றது. நாட்டு சக்கரை வேற தானே, அது வேற மாதிரி இருக்கு. வெள்ளத்தை பொடி பண்ண மாதிரி இருக்கு. இது வந்து இது ஒரு மாதிரி விளையாட ஜாலியா இருக்கும் தெரியுமா? இந்த ஸ்லைம் அதெல்லாம் மாதிரி விளையாடுற மாதிரி ஒன்று இருக்குமே. அப்படியே இல்லை உடையும் போது நல்லா இருக்கும் பார்க்கறது. பாறேன் சரிதா க்ளோஸ்ல ஜாலியாக இருக்கும் விளையாடு. அப்படியே விளையாடி விளையாடி ஆக்கிரம் தாங்க முடியாமல் எடுத்து ஒரு வாயில போட்டுக்கிட்டோம். இப்போ போட மாட்டேன், ஏன்னா டீ டேஸ்ட் தெரியாது. டீ குடிச்சிட்டாங்க. வந்து சும்மா லைட்டா கருவேப்பிலை தாளிச்சு ஊத்திடலாம். ஃபினிஷிங். இப்போ ஆல்ரெடி இல்லையே காரம் நிறைய தான் இருக்குது. திக்காயிடுச்சு பாரு குழம்பு. இவ்வளோ காரம்னா நம்ம ஆனா என்ன பண்ணனா, இந்த குழம்பு சில பேர் கொஞ்சம் கலரா இருந்தா பிடிக்கும் அப்படின்வாங்க. அப்போ அதுக்கு ஒரு டெக்னிக் கூட பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க காட்டுறாங்க. ஆல்ரெடி இதுல ரொம்ப ஓவர் எண்ணெய் கிடையாது. இல்லைன்னா இந்த எண்ணெய் அப்படியே அள்ளி ஊத்துற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லை பாரு, கரெக்டா குழம்புக்கு தேவையான எண்ணெய். நல்லெண்ணெய்ங்கிறதுனால வயிற்றுக்கு நல்லதா. அதே நல்லெண்ணெய் தாளிச்சு. அந்த சவுண்ட் எங்க இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா இங்க இருந்து வருது அந்த சவுண்ட். அதுக்குதான் வந்து இந்த டெக்னிக் பண்ணுவாங்க. சும்மா கொஞ்சோண்டு சில்லி பவுடர்ல மேலே அப்படி மிளகு கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்லாங்க. இது ஒரு மாதிரி டேஸ்டாக இருக்கும். இதில் வாசனை வருதா? ஆமாம், செம்மையாக இருக்குல்ல. அதில் முட்டை போட்டு வறுத்து சாப்பிடணும் போல இருக்கு. முட்டை இதுலையா? அந்த ஆமாம், மிளகாத்தூள் போடுவாங்க. ஒரு இது அவ்வளோதான். குழம்பு வந்து அட்டகாசமாக இருக்கும். ஸ்மெல்லே நல்லா இருக்கு. நெடி நான் சொல்கிறேன் சாப்பிட்டுட்டு அட்டகாசத்தை. வந்து இப்போ மீனை வறுத்து வச்சுட்டா. இந்த எண்ணெய் கடலை எண்ணெய். கடலை எண்ணெய், நல்லெண்ணெய் சமையல், கடலை எண்ணெய் வறுவல். சம்டைம்ஸ்ல வந்து சன்ஃப்ளவர் ஆயில். அது கொஞ்சம் கம்மி பண்ணா. சன்ஃப்ளவர் ஆயில். சன்ஃப்ளவர் ஆயில் அப்படி நின்றுச்சு. ஆமா, கம்மி பண்ண ஆரம்பிச்சு. நான் வீட்டில் ஆக்டிவ் ஆலிவ் ஆயில் அதுதான் யூஸ் பண்ணுறேன். ஆக்டிவ் ஆலிவ் ஆயில். ஆமாம். அப்புறம் கடலெண்ணெய், அதே மாதிரி நல்லெண்ணெய்,
அப்புறம் தேங்காய் எண்ணெய் ஒவ்வொன்றுத்துல செய்வேன் நான். ம். தேவைப்பட்டா அப்பப்போ நான் நெய்லேயும் சமைப்பேன். நெய் இங்கே ஜாஸ்தி நெய் செலவு. 2 நெய் வாங்கி வச்சிருக்கேன் நான். எருமை நெய், பசு நெய். எருமை நெய் எதுக்கு எருமை யூஸ் பண்ணுவீ? தோசை போட்டு சாப்பிட்டா பசங்களுக்கு. எருமை நெய் எதுக்கு யூஸ் பண்ணுவேன்னு கேட்குறேன். இப்போ நீ காமெடி பண்ணியா? நீயே சிரியா ப்ளீஸ், ஒரு வாட்டி சிரியா. இல்லை எருமை அது இது எருமை. சரி, எருமை மாடே. அது பசங்களுக்கு தோசை எல்லாம் போட்டு தரத்துக்கு டேஸ்ட்டும் நல்லா இருக்கு. அவங்க ஃபேமிலியே டயட்ல இருக்கும். டேஸ்ட்டும் நல்லா இருக்கும், பசங்களுக்கு நல்லதும் உடம்புக்கு. அதனால குளிர்ச்சி. இது சூடான அந்த சேஷமே வந்து நம்ம மீனை போட்டோம். ஐயோ நேற்று தான் ஒரு லைட்டு தண்ணியில் போட்டு வறுக்காம போட்டு இன்னைக்கு ஒரு லைட்டு. சரி, இனாக்கு வந்து பாப்பு கொடுத்துட்டு இனாவோட பாப்பு என்ன பண்ணாது, என்ன சூடா இருக்குல்ல அதை பார்க்காம. இனாவோட பாப்புக்கு வந்து நான் வந்து டொமேட்டோ ஒன்று எடுத்து போட்டேன். அந்த அப்படி பீல் பண்ணி எடுத்துலாம். ஓகே, இதில் வந்து சிறுபருப்பு, கொஞ்சம் ஜீரகம், பூண்டு, பெருங்காயம் போட்டிருக்கு. இதை வந்து நம்ம வந்து அப்படியே சாப்பாடோட அப்படியே அரைச்சி நெய் போட்டு கொடுத்துடலாம். இது கூட சம்டைம்ஸில் வந்து சேஞ்சஸ் சொல்கிறேன். கொஞ்சம் ஒரு முள்ளங்கியோட 4 பீஸு 2 பீஸ் கேரட் எல்லாம் போட்டு கூட வேக வச்சு கொடுத்துடலாம். முள்ளங்கி இது போட மாட்டேங்க. இட்ஸ் ஓகே. அந்த மாதிரி எந்தெந்த காயோ போட எடுத்துக்கலாம். நடுவில் பீட்ரூட் சின்ன சின்ன ஸ்லைஸ் இதோ டேஸ்ட் தனியாக பீட்ரூட் இருக்குது, அது பிடிக்காது டேஸ்ட். இது மாதிரி கூட பீட்ரூட் ஒரு சின்ன ஸ்லைஸ் போட்டு கலருக்கு அவர் கலர். ஏய் நீ அங்கேருந்து கேமரா பக்கம் கண்டுபிடி ஆயிடுச்சுடி. தெரியும் எப்படி இருக்கேடி? தெரியும். சரி ஓகே, இதை வந்து அரைச்சலாம். சூடாகிடுச்சா? பாப்பா கொடுத்த டைம் ஆயிடுச்சு. மீனை போட்டால் அவங்க சாப்பாடு கொடுக்கலாம். அதுக்கு பின்னாடி நான் வந்து ஸ்குவிட்டோட தொக்கு பண்ணிடுறேன். அதோட ரெசிபி அதுதான் பெரிய ரெசிபி. அள்ளி போட்டு வதக்க வேண்டியதான். ஓகே, தனியாக அது ஒரு நாள் பண்ணிக்கலாம். குட்டியா இருக்குது இன்னும் இவ திக்கானது எதுவுமே சாப்பிட பழக மாட்டாக்கா. இவ்வளோ தண்ணியாக ஆக்குனாதான் சாப்பிட்றா. பழகணும். சவுண்டை எனக்கு பிடிக்கும். மைக்கு நல்லா சூப்பராக அது நாய்ஸ் கேன்சல் ஆகுங்களா? என்ன பிரியாணி குண்டாவை அடிக்கிற? இல்லை, அது ஒட்டிக்கிட்டு இருக்கு. போதுமா அவ்வளோண்ட மசாலா? அவ்வளோதான் மசாலாவே இருக்காதுங்க. சாதம் நிறைய இருக்கு. சாரி, யாரெல்லாம் இந்த மாதிரி சாப்பாடு ட்ரை பண்ணியிருக்கீங்க, சாப்பிடுவீங்க? இது எல்லாரும் ட்ரை பண்ணி உலகத்தில் மீன் வறுத்தது எல்லாரும் சாப்பிட்ருவோம். இதை சாப்பிடாம மீன் வறுத்தது யூஸ் ஆகிடுது. எல்லாமே ட்ரை பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாமே. இந்த இது என்னன்னா நம்ம இந்த கருவேப்பிலை போட்டு வறுக்கிறதுனால அந்த ஃப்ளேவரும் எனக்கு நல்லா இருந்தது. நான் இதில் மீன் பிடிச்சி போட்டுக்கேன். அதை சாப்பிடும்போது வறுத்து வச்சுருக்கேன். முள் இதுலேயே போட்டு முள்ளெல்லாம் எடுத்து பிச்சு கலக்கிடுவேன். அது ஈட்டாமாவா? ஆக்சுவலாக சமைக்கும் போது சாப்பிட்றவங்க லக்கு. சமைக்கும் போது சாப்பிட்டுட்டே சமைப்பாங்க. சில பேர் எடுத்து டேஸ்ட் பார்த்து 2 மீன் வறுக்கிறதுக்குள்ள 2 மீன் சாப்பிட்ருவாங்க. அதுவே கரெக்டாக இருக்கும். இப்போ எண்ணெல்லாம் மாறி ஆளுக்கு என்ன பிரச்சனைனா, இப்படிலாம் மீன்லாம் பண்ணி மீனெல்லாம் சமைச்சு அதை சாப்பிட்ற ஆசையாக போயிடும் எனக்கு. கடைசியில் அந்த ஸ்மெல் பார்த்து அதிலே பசியும் போயிடும், ஆசையும் போயிடும். சாப்பிடவே மாட்டேன். சரி ஓகே. ஓகேயா? ஃபஸ்ட்டு இந்த மசாலா சாப்பாடு. மசாலா சாப்பாடு நல்லாயிருக்கும். மீன் குழம்பு தான் இப்போ விஷயமே. மிளகா எனக்கு ஆகாது, அதனால வேண்டாம்.
எனக்கு சொல்லு சாப்பிட்டா தான் பிடிக்கும். செம்மையா இருக்கு. ஏய் வீடியோக்காக இல்ல சொல்றீங்க. இல்ல சத்தியமா நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. இதில் வைக்கிறாங்களே வெளியில வெளியிலையா? லைட்டாக சால்ட்டியாக இருக்கா? ஒரு சாப்பாடு கூட வச்சு சாப்பிட தெரியாது, தெரியாது. பட் நல்லா இருக்கு. அது என்னக்கா செம்மையா இருக்கா. பீச்சில் வர அக்கா ஐயோ அந்த அக்கா பேரு சூப்பரா இருக்கு. சொல்லு அந்த அக்கா பேர் சுந்தரி அக்கா. சுந்தரி அக்கா. ஆ அவங்களது நான் சாப்பிட்ருக்கேம்மா, அவங்களது வேற மாதிரி இருக்கும்.